பிரண்டையுடைய தண்டு இது ரெண்டும் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் அதே நேரத்தில் தசைகளுக்கும் வலு கூட்டக்கூடியது. எலும்புகளின் பலம் இந்த பிரண்டை இலை மற்றும் தண்டு பகுதி. அதோடைய ரெகுலராக இன்றைக்கி எல்லா பக்கமுமே அதோடைய தண்டும் இலையும் சேர்த்து சமைத்து சாப்பிட்றாங்க. அதில் கால்சியம் சத்து அதிகம். அதே நேரத்தில் எலும்புகளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலனை இந்த பிரண்டை இலையும் பிரண்டையுடைய தண்டு பகுதியும் கொடுக்குது. ஸோ மறக்காமல் இந்த பிரண்டையை இலையோட சாப்பிடுங்க. அதே மாதிரி முடக்கத்தான் கீரை, அந்த முடக்கத்தான் கீரைன்னு சொல்லக்கூடிய முடக்கத்தான் இலைகள் எந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய கால்களுக்கு பலம் சேர்க்கிறது, அது இருக்கக்கூடிய சத்துக்கள் காலுக்கு மிகவும் அதிக சக்தியை கொடுக்கக்கூடியது. அதுவும் ரெகுலராக நீங்கள் சாப்பிட வேண்டிய ஒரு இலை, அதாவது முடக்கத்தான் கீரைன்னு சொல்லக்கூடிய முடக்கத்தான் கீரையுடைய இலைகள். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு உடலின் பாகங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. நம்ம இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையின் ஒரு அங்கமாக, வாழ்க்கையின் ஒரு டெய்லி யூசேஜுக்கு நம்ம பயன்படுத்தினா தான் நம்ம மற்ற சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்து நம்மளை தற்காத்துக்க முடியும். ஏன்னா கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கொடை பார்த்திங்கன்னா மரங்கள், அதோடைய இலைகள். எல்லா இலைகளும் மனிதன் பயன்படுத்த அவன் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதைத்தான் நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய சித்தர்களும் சொன்னாங்க. இன்றைக்கி மனிதனை தவிர்த்து எல்லா ஜீவராசிகளும் மரங்களையும், மலையில் இருக்கக்கூடிய எத்தனையோ மரங்கள் அதோடைய இலைகளை தன்னுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் வைத்தியமாக பயன்படுத்துது. எந்த குடும்ப டாக்டரோ எந்த பார்மசி நோக்கி எந்த ஜீவராசியும் போகிறதில்ல, மனிதனை தவிர்த்து. அதுகளுக்கு எல்லா பார்மசியும் எல்லா டாக்டர்ஸும் மரங்களும் அதனுடைய இலைகள் தான். மனிதன் அவனுடைய ஆதி காலத்திலிருந்து இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இலைகளைத்தான் தன்னுடைய ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கொண்டான். அதில் தான் ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆச்சு. அதில் தான் அந்த ஆரோக்கியத்தினால தான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை 80, 90, 100, 120 வயசு வரைக்கும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தான். அதே மாதிரி தான் ஆலம் இலை, அரச இலை,